கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கேன் மச்சான். வா. உட்கார். வேண்டாத தெய்வத்தெல்லாம் வேணும் மச்சான். நீங்கள் வரக்கூடாது, உன் கையில் இந்த பணம் இருக்கக்கூடாதுன்னு எப்படிடா மனசு வந்துச்சு? எங்கள் அப்பா செத்துட்டாரு, அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே இருக்கியே. எங்கள் அம்மா உன்னையும் புள்ளமாக எதனடா வளர்த்தாங்க. உங்கள் அப்பா சூசைட் பண்ணிப்பாரு நான் எதிர்பார்க்கல, சரியா? ஆனால் எனக்கு இப்போ இந்த பணம் ரொம்ப முக்கியம். வேணா நம்ம இந்த பணத்தை ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம். பங்கு போடுறியாடா பணத்தை? எங்கள் அப்பாவுக்கு சின்ன வீடு இருக்குன்னு சொன்னவன் தானே நீ? நீ ரொம்ப நல்லவன்டா. வேணா வேணா நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் நஷ்டப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பா நைட்டெல்லாம் உட்காந்து புலம்பு வர்றா. எப்படிடா மனசு வந்துச்சு? நீ யாரத்தான் தானடா. உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ளே மீதி பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. 24 மணி நேரத்துக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆச்சு. ஹேமா, ஏய் ஹேமா, எல்லாத்தையும் நேரம் அவன்கிட்ட போய் நீ தானே போட்டு கொடுத்த. நீ அடிச்சு அதை வாங்கிட்டு இருக்கிற பொண்ணு நான் இல்லை, திரும்பி விழும். ஏய், என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? சி, ஹஸ்பண்டுக்கு லாயலா இல்லாத நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. முதல்ல நீ ஆம்பளையான்னு பாரு, அப்புறம் நான் பொண்ணா இல்லையான்னு யோசிப்போம். என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல? சொல்றி, உனக்கு என்னை விட அவன் முக்கியம் ஆயிட்டான்ல? இதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன், ஆனா உனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பரவாயில்லையா? பாக்கி பணத்தை அசிங்கப்படாம நீயே போய் கொடுத்துடு. எச்சத்தனமா பண்ணாத. என்னங்க? என்னம்மா? ஒரு நிமிஷம் மேல வாங்க, சீக்கிரம். அங்க பாருங்க. என்ன? அந்த ஆள் நம்ம வீட்டை கை காட்டி காட்டி ஃபோன்ல பேசிட்டு இருந்தான். வீட்டுல பணம் வேற இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஒன்றும் இருக்காதுமா, நான் என்னன்னு கேட்குறேன். நீ வீட்டில் இரு. என்னம்மா? என்ன பார்க்க தானே வந்தீங்க? பணத்தை புடிங்கிட்டு போயிட்டல, அது வந்துட்டு மறுபடியும் எப்படி திருப்பி எடுத்துக்கணும் எனக்கு தெரியும்டா. அதுக்கு தான் என்ன தேடி ஆள் அனுப்புனியா? எது ஆளா?
சட்டுன்னு அந்த பணத்தை நானே பிடுங்குவேன்டா. மச்சான் ஏதோ சொந்தமாக நீயே கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் மாதிரி பேசுகிற. பார்த்து மச்சான், பணம் ஒருத்தனை பணக்காரனாக்கும், அதே பணம் ஒருத்தனை பைத்தியக்காரனாகவும் ஆக்கும். ஜாகிரதை. ஆள் அனுப்புகிறேன்டா. ஹலோ, நான் யாரும் என்னன்னு வேணா உங்க வீட்டுக்கு ரைடு வருது. என்னது ரைடுப்பா, ரெய்டா? தேவநாத ஃபைல் விஷயமா. இந்த வீட்டில் எப்படி சார் அந்த ஃபைல் இருக்கும்? எனக்கு தகவல் கிடைச்சது, பாத்துக்கப்பா. என்னங்க நம்ம வீட்டுக்கு அந்த ஃபைலை தேடி வராங்களாம், எப்படி? எங்க பணம்? ஆண்டி அம்மா ஈவினிங்காக வீட்டுக்கு வராங்க. மச்சான் என்னடா இது உடனே நீங்க என்னப்பா? எடுத்துட்டு போ. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல இதை இங்கேருந்து எடுத்துட்டு போ. We are from Income Tax Department. Search warrant. நாங்கள் உங்கள் வீட்டை சர்ச் பண்ணோம். நான் சொன்னால் நீங்கள் கேட்கவா போகிறீங்க? நாங்களே நொந்து போயிருக்கோம், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? Sorry for the trouble. ஹலோ, என்ன மச்சான், நான் அனுப்புனாலுங்க ரைடு வந்திருப்பாங்களே. தெரியும்டா இது உன் வேலையாக தான் இருக்குன்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல மச்சி. ஓ, பணத்தை குமரன்ட்டு கொடுத்து வீட்டில் வைக்க சொல்லியிருக்கியா? அநேகமாக நீ குமரனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கே சொன்னலடா நான் வந்துட்டு அந்த 1 கோடி எடுத்துருவேன்னு. பணம் கூட தகுதி பார்த்து தான் மச்சான் தங்கும். உன் ஃபேமிலிக்கே அந்த தகுதி இல்லை. நீ போய் இந்த ஹீரோவெல்லாம் விட்டுட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றுற வழியை பார். வாழ்க்கையில் எப்போவுமே ஒருத்தன் ஜெயிக்க பிறந்திருப்பான்டா, அவன்கிட்ட ஒருத்தன் தோக்க பிறந்திருப்பான். நான் ஜெயிக்க பிறந்தவன்டா, நீ என்கிட்ட தோக்க பிறந்தவன். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன் மச்சான், பணத்தை காப்பாற்ற முடியல. சாரிடா. அண்ணா நான் தமிழ் பேசுகிறேன். சொல்லுப்பா. அண்ணா எனக்கு ஒரு நம்பரோட லாஸ்ட் 15 நாளோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் ஒன்று கிடைக்குமாண்ணே? தம்பி, நம்ம இருக்கிறது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். நம்பர் SMS மட்டும். 15 நிமிஷத்தில் ட்ரேஸ் பண்ணிடலாம். வந்துருங்க. மச்சான் லாஸ்ட் 15 டேஸாக அவனோட நம்பர் சுவிச் ஆஃபில் தான்டா இருக்குது. அவன் ஆன் பண்ணப்போ அடிக்கடி பேசினது இந்த நம்பர்ஸ் தான். 23 ஃப்ளாட்டோட இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சு போச்சு. பாக்கி 23 ஃப்ளாட்டோட டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வாங்க. யோ என்னையா நீ? எப்படி நம்ம பேச டீலாம் மற்றவங்களுக்கு தெரியுது? நான் ஏன் சொல்ல போகிறேன்? நீ அனுப்புறதா ஒரு ஆள் வந்தான், ஃபுல் டீட்டெயிலையும் கேட்டுக்கிட்டு 7 மணி 9 மணியாக மாற்றிட்டு யோ போகிறோம். யார் வந்து கேட்டாலும் சொல்லிடுவே எல்லாத்தையும். இது ஏமா நம்பரா? இது அவங்க அம்மா நம்பரு. இந்த நம்பருக்கு கால் பண்ணு. என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு தடவை செக் பண்ண மாட்டியா? ஜென் பில்டர்ஸ். இது அந்த பில்டர் நம்பர் மச்சான், ஜென் பில்டர்ஸ். சரி விடு. இப்போ என்கிட்ட பணம் இருக்கு, நம்ம டீல் இருக்கா இல்லையா? அந்த இடம்லாம் எப்போ போச்சு. நீ சரியான ஆளானு தெரில, இந்த பணம் சரியான பணமானு தெரில. ஏன் வேணா வர்றான் போகிறான், எனக்கு உங்க கூட டீலிங்கே வேண்டாம்ப்பா. இந்த நம்பருக்கு அடிக்கடி பண்ணியிருக்காண்டா. ஹலோ ஹலோ, யாருங்க? சார், அந்த அந்த பணம் மேட்ரு. எந்த பணம்? அதான் சார் அந்த பிஸ்னஸ்க்கு அந்த பணம். ஹலோ, என்ன பிசினஸ்ங்க? சார் அந்த பணம் சார், பணம் மேட்ரு. யார் நீங்க? சார் எனக்கு கான்டாக்ட் கொடுத்து தான் சார் ஃபோன் பண்ணுறாங்க. எனக்கு கான்டாக்ட் கொடுத்தாங்க சார். யார் கொடுத்தா? உங்க பேர் என்ன? அதான் அந்த இவர். ஹலோ, ராங் நம்பர், போன வைங்க. மச்சான் இந்த நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கணும்டா.